மனதிற்குள் உச்சம்பத்து வருவதடா. அது கொத்தி திரும்பாதடா. உலகம் அழிவு பாதையில போகுது. ஆனா அன்னைக்கு மக்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. நீ அழுதா இறைவன் அன்னைக்கு சத்தம் தருவான். ஆனா இப்ப ஒழிச்சுக்கிட்டான். உண்டா இல்லையா? ஒருத்தன் ரொம்ப நாளா கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஏத்து வீட்டுக்காரன் என்னடா தினமும் கோயிலுக்கு போறானே, அப்படி அங்க என்னதான் நடக்கு அண்ணன் இவன் பின்னால போனான். அவன் உள்ள போனான், மணி அடிச்சான். காளியம்மா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கல. ஏதோ பாட்டை பாடனா பாடிட்டு வெளியில் வர்றான். இவன் ஒழிச்சுக்கிட்டான். இப்படி போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று நடக்குன்னுட்டு இவனும் போகிறது வர்றதுன்னு போயிட்டே இருந்தான். ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு அவன் கதவை பூட்டும்போது இவன் ஒழிச்சுக்கிட்டான். அவன் பூட்டிட்டு வெளியில் போனோன்னே இவன் பின்னால் போகல. அதே மகனே அன்னொரு சத்தம் கேட்டான். யார பின்னால தூது போன பார்க்க போனான்ல அவனை. மகனேன்னு சத்தங்கன்னு திரும்பி பார்த்தா காளியம்மே. ஆனா இவருக்கு ஒண்ணும் ஓடாது. இது காளியா, ஏ தேவியா, நீயா வந்திருக்க? ஏ தாளா, ஏ அம்மா. அண்ணா அழுதான், புலம்புறான், கண்ணீர் விட்டான். அவ பார்த்தா, ஆமா மகனே, நீ இன்னையோட 48 நாள் வந்திருக்க. அதனால உனக்கு நான் பார்வை தரணும், அருள் தரணும்னு வந்தேன். இல்லை எனக்கு ஏன் தர? அவன் தானே உன் கோயிலுக்கு உள்ள வந்து மணி எல்லாம் அடிச்சு எல்லாம் செஞ்சான். அவன் கண்ணுக்கு நீ காட்டலையே, என்கிட்ட வந்துட்டு. இல்லை இல்லை, அதுதான் உனக்கு அருள் உண்டு. நீ படி வரைக்கும் வந்துட்டல்ல, அதனால 48 நாள் படிக்க வந்தவனுக்கு அருள் உண்டு. நான் வந்திருக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன வேணும் கேள, நான் தரேனேன்பா. அவனுக்கு கொடுக்கலையா? கொடுப்பேன்க்கா, கொடுப்பேன். அப்ப எனக்கு மட்டும் தர? உனக்கு என்ன உண்டோ அதை மாதிரி அவனுக்கு 2 மடங்கா கொடுப்பேன். ஏன்னா அவன் உள்ள வந்தான்ல, அதனால நீ கேளு, நான் உனக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னா. என்னை விட 2 மடங்கு கொடுப்பியா? ஆமா. அப்ப நாளைக்கு வந்து கேட்கறேன்ட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனான். அவன் ஆரியமால அங்க இருக்கா. எட்டே என்ன காளியெல்லாம் பார்த்தா சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. காளியை கண்டேன் இப்படிதான் நிறைய கிறுக்கு பயில அழிஞ்சு தெரியும்.